எல்லாமே ஓகே ஆகிடும். ஆனால் என்ன இருக்கணும், ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணணும், ஹார்ட்டை யூஸ் பண்ணாங்க. யாராவது 10,000 ரூபா கேட்டானா, எவனோ ஒருத்தன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சரியில்லோட ஒரு 5,000 ரூபா அனுப்பு, நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல அதை ஹார்ட்டால் திங்க் பண்ணுறீங்க. அதை திங்க் பண்ணுறதை நிறுத்துங்க, மைண்டால் திங்க் பண்ணுங்க, அறிவினால் திங்க் பண்ணுங்க. இது தேவையா? நம்ம இப்போ சூழ்நிலை இருக்குது, தான தர்மம் பண்ணுறது நான் வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா நிறைய தான தர்மம் பண்ணியே ஆகணும். அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தான தர்மம் பண்ணிங்கன்னா இந்த குருவுக்கு நிறைய நீங்கள் செஞ்சுருந்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய குருவாக யாராக நினைச்சாலும், இப்போ தட்சிணாமூர்த்தியை நினைக்கிறது, இல்லை நம்முடைய குருவா ஐயப்பனை நினைக்கலாம், நம்முடைய குருவா விநாயகர் நினைக்கலாம். குரு தான் எனக்கு வழிகாட்டி, குருன்னா எனக்கு வழிகாட்டி. அல்லது முருகன், திருச்செந்தூர் முருகன் வழிகாட்டி, திருத்தணி முருகன் எனக்கு வழிகாட்டி. ஒன்றும் இல்லை, இந்த பிரத்யங்கரா தேவி தான் எனக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமையான தேவியை பார்த்துருவோம்பா, அம்மாவை பார்த்துட்டு வரணும், அவள் தான் எனக்கு வழியை காட்டுறா அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் வழிகாட்டுவது தான். அந்த தெய்வத்துக்கு ஏதாவது செய்யுங்க, ஏதாவது உங்களால் முடிஞ்சது. ஒரு எண்ணெய் விளக்கு போடுங்க, கற்பூர தீபம் ஏற்றுங்க, அகல் விளக்கு ஏற்றுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, அல்லது அபிஷேகம் பண்ணுங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க. அந்த தெய்வம் நமக்கு. ஏன்னா இப்போ குழந்தை இருந்தது அப்படின்னா, குழந்தை கேட்கவே இல்லைன்னா கூட குழந்தைக்கு நம்ம எதாவது செய்கிறோமா, அழகாக ஒரு செயின் போடுறோம், கம்மல் போடுறோம், ட்ரெஸ் பண்ணுறோம், குழந்தை கேட்டால் பண்ணுறோம் இல்லையே. எந்த ட்ரெஸ் போட்டாலும் குழந்தை எதுக்கு போகிறது. அதனால் நம்முடைய திருப்திக்காகவும் அதை அழகுபடுத்தி பார்ப்பது, அதையே தான் நம்முடைய தெய்வங்கள். தெய்வம் நம்மக்கிட்ட கேட்கல, இருந்தாலுமே நாமும் அதை செய்ய வேண்டும். நம்ம மனசு திருப்தி, அப்போ தான் நாம் செஞ்சோம்னா தான் மற்றவங்க நமக்கு செய்வாங்க. அந்த தெய்வம் நமக்கு தெய்வம் செய்யும். நம்ம கேட்டு எதுவுமே வரல, தெய்வம் தான் கொடுத்தது எல்லாத்தையுமே. அதனால் தெய்வத்துக்கு ஏதாவது செஞ்சுவாங்க. குருன்னு நாம் நினைக்கக்கூடிய வழிகாட்டி குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ